அன்பான நேயர்களே, இனிய வணக்கங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு விஷயமும் இல்லாமல் சும்மா இரு என்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடை நான் வழி நடத்த போகிறோம். எப்படின்னு கேட்டாக்க, வாழ்க்கையில் சும்மா இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏதாவது வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். அனிமல்ஸ் ஆகட்டும், மனிதர்களாகட்டும், காலையிலிருந்து சுறுசுறுப்பான ஏதாவது வேலை செய்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் சில சோம்பேறிகள், அவர்கள் அந்த வேலையை செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு உட்கார்ந்திருப்பதே மிகவும் சுகமான ஒன்றாகும். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர்களைத்தான் சும்மா இரு என்று சொல்கிறேன். அவர்கள் சும்மாக இருப்பதில்லை, வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மற்றவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கொண்டு அல்லது குறைகளை கண்டுபிடித்த வண்ணம் எதையுமே செய்யாமல் எல்லாமே மனதிலேயே கணக்கு போட்டு பெரிய பணக்காரர்களாகிவிட வேண்டும் என்ற திட்டத்தை இமேஜினேஷன்லேயே கால்குலேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணாமல் அவங்க சும்மா இரு அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு நான் சொல்கிற விளக்கம் என்னன்னு கேட்டாக்க, நம்மளோட சரீரத்தை மனசை கண்ட்ரோல் படுத்தணும். இந்த கற்பனை சக்தியெல்லாம் விட்டுடணும். கற்பனைகளை விட்டுட்டு யதார்த்த உலகத்துக்கு திரும்பணும். அந்த யதார்த்த உலகத்தில் என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் களவும் கற்று மற என்று சொல்வார்கள். எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கணும், அல்லது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகுதான் நம்முடைய சொந்த டிசிஷன் எடுக்க முடியும். இப்போது சும்மா இருப்பவன்ட்ட நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டாக்க, சும்மா இருக்காதே, மனசில் இருக்கிற கற்பனையை வளர விடாதே. அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு அறிவால் என்ன செய்ய முடியுமோ அதை நீ செய். அந்த அறிவு என்பது ஒரு வட்டத்துக்குள் இல்லாமல் விரிவுபடுத்தி நல்லவை கெட்டவைகளை அறிந்து கொண்டு அல்லவைகளை நீக்கி நல்லவைகளை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்ளுங்கள். அப்படி வாழ்ந்தால் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். அப்புறம் பிறந்தோம் வளர்ந்தோம் போயிட்டோம், சும்மாவே இருந்தோம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் என்ன ருசி இருக்குது, அவங்களால மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம், இப்படி சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன கிடச்சிது. இப்போ ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி கிரிக்கெட் பிளேயர் இருந்தாக்க, அவங்க விளையாடி சந்தோஷப்படுத்துகிறாங்க மனுஷங்களை, ரசிகர்களை. அண்டு சினிமா ஆர்டிஸ்ட்னாக்க, அவங்க சினிமாவில் நடித்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரு அறிவாளியாக இருந்தால் அவன் புத்தகங்களை எழுதி படிப்பதற்கு உதவியாக இருக்கிறது. அதன் மூலமாக விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது. அறிஞர்கள் இருக்கிறார்கள், பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், இலக்கியவாதிகள் இருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ ஃபீல்டில் எத்தனையோ இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏதாவது பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஏதாவது செஞ்சு அவங்கள தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அதாவது இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது எப்பவும் வேணும். நமக்கு ஒரு வேல்யூ வேணும், நமக்கு ஒரு மரியாதை வேணும்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும்னாக்க நாம் எதையாவது செஞ்சு காட்டணும். சும்மாவே இருந்தாக்க அந்த சும்மா இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. அந்த சும்மா இரு என்று சொன்னால் தன்னுடைய மனசில் இருக்கின்ற கற்பனைகளை ஒழித்துவிட்டு தெளிவாக்கி மனசை தூய்மைப்படுத்தி அறிவு என்ன சொல்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு மனது நடந்தால், மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பக்கம் அறிவுக்கு வேண்டும். அந்த வேலையை சும்மா இருந்தவன் செய்யலாம். இது அவனுக்கு நேரம் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, ஏன் அதை செய்யாமல் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? நீங்கள் எதையாவது செய்யுங்க, எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறுங்க. இந்த ஜென்மத்தில் இல்லைன்னாலும் கூட தொடரும் ஜென்மத்திலாவது, தொடரும் பிறவியில் உங்களுடைய வாழ்க்கை இந்த கஷ்டங்களை அனுபவிக்காமல் இதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியையும் சக்தியையும் உங்களுக்கு இறைவன் அளிப்பான் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த நீங்கள் பிறந்தபோது ஒரு அறிமுகம் இருக்கிறதே, இந்த குழந்தை பிறந்திருக்கிறது, அது ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. சான்றோனாகி அந்த குழந்தை பெரியவனாகி உலகத்திற்கு என்ன விட்டு செல்கிறதோ அதுதான் அறிமுகம். அங்குதான் அவனுடைய வாழ்க்கை தொடர்கிறது, பிறவி தொடர்கிறது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.